வணக்கம். அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய சிலபஸ் பார்த்தோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இப்படி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பகுதி 1 முதல் சாப்டர் பார்க்குறோம். ஸோ நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி என்ன, பிரைம் நம்பர்னா என்ன, நான் பிரைம் நம்பர் என்ன, பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இதோட நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது டைரக்டா நிறைய எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரலாம் கூட. அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன தெரிஞ்சாதான் வாட் டைப் ஆஃப் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணாதான் அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். அதனால நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே நம்பரை பேஸ் பண்ணி வரக்கூடியதுனால முதல்ல டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது பிரைம் நம்பர்னா என்ன, நான் பிரைம் நம்பர்னா என்ன, அடுத்தது ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் நம்பர் சிஸ்டம் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் okay, quantitative aptitude by A. Ramasubramanian for all competitive exams, number system for all competitive exams, types of numbers அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நம்பர் சிஸ்டத்துல ஒரு 5 வகையா நம்ம பிரிக்கிறோம். பேசிக்கா 4 வகையா இதை நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி, மூணாவது how to find the prime numbers and non prime numbers, அடுத்தது பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, அடுத்தது MCQs, அதாவது பல தேர்வுகள்ல இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்வுகளிலுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம என்ன செய்யறோம் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்ப டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன்னா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே தாராளமா போதும். என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். அப்புறம் நம்பர் சிஸ்டம் அப்படி சொல்லக்கூடிய இதுல என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்பர் சிஸ்டத்துல 2 வகையான நம்பர்ஸை வந்து 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய தேர்வுக்கு, அதாவது பர்டிகுலரா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா ரியல் நம்பர்ஸ் தான். இமேஜினரி நம்பர்ஸ்ல இருந்து அதிக அளவு கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. அது வந்து அகாடமிக்ஸ் சம்பந்தமா வரக்கூடியது, இன்ஜினியரிங் +2 +1 அப்புறம் ஸ்கூல் சிலபஸ்ல இந்த இமேஜினரி நம்பர்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் நம்ம பார்க்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும் போது இந்த இமேஜினரி நம்பர் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அடுத்தது ரியல் நம்பர்லேயே 2 வகையா பார்க்குறோம். ஒன்று ரேஷனல் நம்பர், இன்னொன்று இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 √25 இது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ முழு நம்பராக கிடைக்கிறதுனால இதை நம்ம ரேஷனல் நம்பர் சொல்றோம். சப்போஸ் இப்போ 7 ரூட்டுக்கு 7 போட்டு பார்த்தோம்னா இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இதுக்கு எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிமலா கிடைக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் அண்ட் ரேஷனல் நம்பர்னு பிரிச்சுக்கிறோம். அப்பனா நம்மளுக்கு அதிகமானது எது வரக்கூடியது அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல்ல பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா இன்டிஜர்ஸ் அப்படி சொல்றோம். என்ன சொல்றோம்? இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 2 வகையா நம்ம பார்க்குறோம். இன்டிஜர்ஸ் அப்படிங்கறது தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? முழு எண்கள் சொல்லுவோமா, முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னா முழுக்கள் அப்படி சொல்றோம். முழுக்கள்னா என்ன சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா இப்படி நம்ம போட மாட்டோம். நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3 4 எப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 0. இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? -2 -4 இப்படி வரும்.
அப்பனா இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்க்கக்கூடியது ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன்ல நிறைய ஃப்ராக்ஷன் இருக்குது. 2/3, 4/7, அடுத்தது என்னது 7/7, எப்படி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம தனி டைப்ஸ் ஃப்ராக்ஷன் சாப்டர்ஸ் வந்து தனியாக நம்ம பார்ப்போம். வாட் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்பல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்க போகிறது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் அப்படின்னு சொல்லுவோம். என் மீன்ஸ் என்னது நேச்சுரல் நம்பர். அப்படின்னா இதுல எது சேராது அப்படின்னா ஜீரோ சேராது. என்ன சேராது? ஜீரோ சேராது. மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழு எண்கள் அப்படி சொல்லக்கூடாது. முழு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீரோவை சேர்த்துக்கிறோம். ஜீரோவை சேர்த்துக்கிட்டோம்னா அது முழு நம்பர். ஜீரோவை சேர்க்கல அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்ல தான் அதிகமான டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா even number. So even number அப்படின்னா the unit place ended with 2, 4, 6, 8 and 0. இப்படி முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன் நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 இப்படி முடிஞ்சதா அதுக்கு பேர் என்னது ஆன் நம்பர்ஸ் அப்படி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது 2 காரணிகள் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 17 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 17க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு பேர். அப்பனா நான் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 21ன்னு எடுத்துப்போம். 21ல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 இருக்குது, 3 இருக்கு, 7 இருக்கு, 21 இருக்கு. அப்பனா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு பிரைம் நம்பர்ஸ் கிடையாது, நான் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். பிரைம் நம்பர் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதனுடைய டெஃபினிஷன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஒன்னாலையும் தன்னாலையும் டிவிஷன் ஆனால் அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். இதைத்தான் என்ன சொல்றோம் நம்ம பிரைம் நம்பர்ஸ், நான் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல. அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இது போக அதர்ஸ் நம்பர்ஸ். அதர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் இருக்கு, கியூப் இருக்கு, டெசிமல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரேஷியோ நம்பர்ஸ்லாம் சொல்லுவோம். இது வந்து நம்ம அடிஷ்னலாக நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்கொயரு, கியூபு, டெசிமல் இதெல்லாம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸ் போகும்போது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ்ல என்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சாதான் அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பரை பேஸ் பண்ணி வரக்கூடிய நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஃப்ராக்ஷன் வச்சு வரக்கூடியது இருக்குது, பிரைம் நம்பரை வச்சு வரக்கூடியது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்த வரக்கூடிய சாப்டர்ஸ்ல பார்க்குறோம். ஏன்னா நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மேக்ஸும் தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது, பட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல நம்ம ஒரு கணக்கு சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மார்க் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸுக்கு எல்லா தேர்வுகளிலும் மினிமம் ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 நிமிஷத்தோட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அந்த டயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கிளியர் பண்ணணும். ஸோ இதுதான் நல்ல ஒரு இமேஜினரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறோம். இது போக சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா நம்பர்ஸ்னா என்ன, முதல்ல டிஜிட். டிஜிட் சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா மொத்தம் 10 சிம்பிள். எதெல்லாம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. இதை வச்சு தான் நம்ம எல்லா நம்பர்ஸையும் என்ன செய்யறோம் கிரியேட் பண்றோம். நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அர்த்தம் அப்படின்னா நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நேச்சுரல் நம்பரை சொல்லக்கூடியது. அதாவது நேச்சுரல் நம்பர் அண்ட் இன்னொரு நம்பர் என்ன பார்த்தோம், நேச்சுரல் நம்பர் அண்ட் வேர்ல்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. the symbol used to denote the natural number, the Arabic numerals அப்படி சொல்றோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நாங்க சொன்னதை தான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன்.
நேச்சுரல் நம்பர்னா என்ன 1 2 3 4 5ல வச்சு வரக்கூடியது. வேர்ல்ட் நம்பர்ஸ்னா என்ன 0 1 2 3 4 5 வச்சு வரக்கூடியது. நேச்சுரல் நம்பர்லாம் 0 சேராது, வேர்ல்ட் நம்பர்ஸ்னா 0 சேரும். அடுத்தது இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர் அண்ட் பாசிட்டிவ் நம்பர். இதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா இசட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படின்னா ஒரு நம்பர் 2 4 6 8 அப்படிங்கிற முடியறதா இருந்தால் அதுக்கு பேரு ஈவன் நம்பர்ஸ். ஆன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நம்பர்ஸ் 2ஆல டிவிஷன் ஆகல அப்படின்னா அது ஆட் நம்பர்ஸ். எக்ஸாக்டா 2ஆல டிவிஷன் ஆனால் அது ஈவன் நம்பர்ஸ். அப்படின்னா ஆன் நம்பர்ஸுக்கும் ஈவன் நம்பர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அடுத்து பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடியது. அதாவது பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கும். நான் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சாப்டர்ஸ் எதுவும் தேவை இல்லை, எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் வேணும், அதோடைய மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.